ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த மோட்டிவேஷனல் குயின். குரூப் 4க்கான சிலபஸ் தான் பார்க்க போகிறோம். 25/4/2025 வெளியான குரூப் 4 நோட்டிஃபிகேஷனுக்கான சிலபஸ் தான். ஸோ பொது அறிவிலேருந்து 75 கொஷின், திறனறிவு மனக்கணக்கிலேருந்து என்ன பண்ணது, நுண்ணறிவில் 25 கொஷின், தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் என்னது 100 கொஷின். சரிங்களா, வாங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வில் பார்க்கலாம். இலக்கணத்திலேருந்து தான் இதில் நிறைய கொஷின்ஸ் வருது. சரிங்களா, பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, குரில் நெடில் வேறுபாடு, லகர 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 வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல். சரிங்களா, சொல் வேர்ச்சொல் அறிதல், வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாள்னியம் பெயர், பெயரச்சம் வகை அறிதல், அயற்சொல், தமிழ்ச்சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, முற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களோட வேறுபாடு அறிதல். இலக்கணத்துலேருந்து 25 கொஷின்ஸ், இலக்கணத்துலேருந்து 25 கொஷின்ஸ். சரிங்களா, அடுத்ததாக சொல் அகராதியிலேருந்து 15 கொஷின்ஸ். மொத்தம் எத்தனை, 30-40 கொஷின் ஆகுது. சரிங்களா, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது. நன்னூல்லேருந்து பவனந்தி முனைவர் எழுதுனது. இதை மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க் உறுதி. சரிங்களா, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல். சரிங்களா, அடுத்ததான் கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். எப்படின்னா, எடுத்துக்காட்டால் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு. இதில் பயிலுதல் எழுதுதல்னு இருக்குது. இந்த இடத்துக்கு எது வரும், அது மாதிரி கொஷினா. மானில் முகில் தோன்றினால் மழை பொழியும். முகில்னா என்னது, மழை. ஆனால் நட்சத்திரம்ங்கிறது மழையாக வராது. சரிங்களா, பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஊடகம் தகவல் தொடர்பு சாதனம். ஊடகம்னா செய்தி நம்ம எழுதிடக்கூடாது. சமூகம் அப்படின்னா மக்கள் குழு கூட்டம், ரெண்டும் இருக்கும். நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக இது ஒரு எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சாரிப்பா சிலபஸ்லேருந்து போயிடுச்சு. சாரிம்மா எல்லாம் விட்டோம். ஊர் பெயர்களோட மருவு. சரிங்களா, ஊர் பெயரோட மருவு எங்கம்மா போயிடுச்சாட்டுக்கு. ஓகே, ஊர் பெயரோட மருவை எழுதுக. புதுச்சேரி அப்படிங்கிறத என்னென்ன எழுதுவோம், புதுவை. சரிங்களா, மன்னார்குடிங்கிறத மண்ணை. சரிங்களா, மயிலாப்பூருங்கிறத மயிலை. பிழை திருத்துக. ஒரு அப்படின்னா ஒரு இது ஒருங்கிறது எந்த இடத்துல வரணும், ஓருங்கிறது எந்த இடத்துல வரணும். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல். வெத்திலை அப்படின்னா எப்படின்னு எழுதணும், வெற்றிலை. நாற்காலினா நாற்காலி. சரிங்களா, பேச்சு வழக்கு தொடர்பில் உள்ள பிழை திருத்தம். நேற்று மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குதல். அல்லது ஆள் பிறகு வரை இதுவும் அல்ல, இருப்பினும் எனினும் இதனால் அடைப்புக்குள் உள்ள தகுந்த சுயிடத்தில் சேர்த்தல். எனவே ஏனெனில் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு. எடுத்துக்காட்டாக நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் என்ன பண்ணேன், புலியை பார்த்தேன். மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம். சரிங்களா, பொருள் தரும் ஓர் எழுத்து. ஆங்கிறது பசு, ஈனா கொடு, தைனா மாதம், தீனா நெருப்பு. பல பொருள் தரும் ஒரு சொல்லை கூறுக. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம். இச்சொற்கள் தாமரையை குறிக்குது. கமலம், கஞ்சம், முளரி, பங்கயம் இதெல்லாம் என்ன சொல்லுது, தாமரையை சொல்லுது. அடுத்ததாக எழுதும் திறன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். தொடர் வகைகள். செய்வினை, செய்யப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரெறிதல். மரபு தமிழ். திணை மரபு உயர்திணை. அம்மா வந்தது, அம்மா வந்தாள். சரிங்களா, அக்ரிணை. மாடுகள் நனைந்ததுன்னா வரும், மாடுகள் நனைந்தன. பால் மரபு. ஆண்பால். அவன் வந்தது, தப்பு, அவன் வந்தான். பெண்பால். அவள் வந்தது, அவள் வந்தாள். பலர்பால். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்தனர். சரிங்களா, அடுத்ததா ஒன்றன் பால். அது வந்தன, அது வந்தது. பலவின் பால். பறவைகள் பறந்தனர், பறவைகள் பறந்தன. காலம். நேற்று மழை பெய்யும், நேற்று மழை பெய்தது. நேற்று வருவேன், நேற்று வந்தேன். இளமை பெயர். பசு கன்று. ஆடு குட்டி. மலிமரபு. நாய் கத்தியது, நாய் என்ன பண்ணும், குரைத்தது.
வினை மரபு, கூடை முடை, சோறு உண், தொகை மரபு, மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை, நிறுத்தல் குறியீடுகள், கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி அமையும் இடங்கள். இதெல்லாம் என்ன பண்ணணும், சரியாக பொருத்தணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்தில் 25 கொஷின், சொல்லகராதியில் 15 கொஷின், 25 + 15 40 கொஷின் ஆச்சு. சொல்லகராதியில் 5 கொஷின், எழுதும் திறனில் 15 கொஷின், அப்போ தான் 55 கொஷின் ஆச்சு. சரிங்களா? 55, கலை சொற்களில் ஒரு 10, 65, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் ஒரு 15. சரிங்களா? 75 கொஷின் ஆச்சு. பல்துறை சார்ந்த கலை சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும். உதாரணம், சர்ச் என்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசைனா மிகரேஷன், ஒவ்வாமைனா அலர்ஜி, மரபணுனா ஜீன், கடல் மயில்னா என்னது நாட்டிக்கல் மயில், வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். 15 கொஷின். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். உவமை தொடரின் பொருள் அறிதல், மரபு தொடரின் பொருள் அறிதல், பழமொழிகள் பொருள் அறிதல், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். சரிங்களா? அடுத்ததான் எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஷின். ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும். பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். பென் டிரைவ், சரிங்களா, பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு, ஆவணங்களோட தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல். அடுத்ததான் இலக்கியத்துலேருந்து 15 கொஷின். சரிங்களா? மொத்தம் 100 கொஷின் ஆயிடுச்சா? 100 கொஷின் ஆச்சா? இல்லை, எஸ் 100 கொஷின் ஆயிடுச்சு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இலக்கணத்துலேருந்து 25 கொஷின். இலக்கணம் நல்லா படிச்சுக்கணும். இலக்கணத்தில் 25, சொல்லகராதியில் 15, 30, 40 ஆச்சா? எழுதும் திறனில் 15, 55 ஆச்சா? அடுத்ததான் கலைச்சொற்களில் 10, 65, வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் 70, 80 ஆச்சு. எளிய மொழிபெயர்ப்பில் 5 கொஷின், 85. இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் 15, 100 கொஷின். திருக்குறள் தொடர்பான செய்திகள் 2 அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அதிகாரம்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை, அவை எஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை, மேற்கோள்கள். அறநூல் தொடர்பான செய்திகள் நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடிகம், இன்னா 40, சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, அவையார் பாடல்கள். அடுத்ததான் வந்து தமிழின் தொன்மை சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உவே சாமிநாத ஐயர், தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி இலக்கோனார் தமிழ் பணி தொடர்பான செய்திகள், தேவனைய பாவனார், அகர முதலி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர், தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள், தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள், பாவேந்தர், டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிதே மில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ் ஒளி, உருத்திரங்கண்ணனார், கிவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். சரிங்களா? அழகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? ஸோ இலக்கணம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இதெல்லாம் வந்து 10ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டங்களை அடிப்படையாக கொண்டது. சரிங்களா? அதே அப்படியே தமிழில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பொது அறிவு ஜிஎஸ்ல சயின்ஸ்லேருந்து 5 கொஷின் தான். சரிங்களா? பேரண்டத்தோட இயல்பு, இயற்பியல் அளவுகளோட அளவீடு, இயக்கவியலோட பொது அறிவியல் விதிகள், விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளி, வெப்பம் மற்றும் அணுக்கரு இயற்பியலோட அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும், தனிமங்களும் சேர்மங்களும், அமிலங்கள், காரங்கள், உப்புக்கள், பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம், உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள், உயிரினங்களின் வகைப்பாடு, பரிணாமம், மரபியல், உடலியல், ஊட்டச்சத்து, உடல்நலம் மற்றும் சுகாதாரம், மனித நோய்கள், சுற்றுப்புறச் சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள், நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? இதெல்லாம் 5 கொஷின். சயின்ஸில் 5 கொஷின், ஜியாகிரஃபி புவியெல்லாம் 5 கொஷின். சரிங்களா? புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள், பருவமழை, மழைப்பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர்வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள்,
மற்றும் இயற்கை வளங்கள், காடு மற்றும் வன உயிரினங்கள், வேளாண் முறைகள், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, தமிழ்நாடு மற்றும் இந்தியாவில் மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், பேரிடர் மேலாண்மை, சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்றம், புவியியல் அடையாளங்கள், நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? அடுத்ததான் அழகு 3ல் 10 கொஷின். இதில் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சரிங்க, இந்திய வரலாறு, பண்பாடு மற்றும் ஐயனம், இந்தியன் ஹிஸ்ட்ரி மற்றும் இந்திய தேசிய இயக்கம் 10 கொஷின். சரிங்களா? சிந்து சமோலி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, தேசிய மறுமலர்ச்சி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள், இந்திய தேசிய காங்கிரஸ், தலைவர்கள் உருவாதல், B.R. அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், பாமு சிதம்பரனார், தந்தை பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், ராஜாஜி, சுபாஷ் சந்திரபோஸ், முத்துலட்சுமி அம்மையார், மூவாளூர் ராமாமிர்தம் மற்றும் பல தேச தலைவர்கள். தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு முறைமைகள் மற்றும் இயக்கங்கள். இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், மொழி, வழக்காறு, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. சரிங்களா? இந்திய ஆட்சியல். சரிங்களா? அதுலேருந்து 15 கொஷின்ஸ். சரிங்களா? பாலிட்டிலேருந்து 15 கொஷின்ஸ். ஐஎன்எம் ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ரெண்டுலேயும் சேர்த்து 10. இந்திய ஆட்சியல், இந்தியன் பாலிட்டியிலேருந்து 15 கொஷின். இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை, அரசியலமைப்போட முக்கிய கூறுகள், ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள், ஒன்றிய நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ராஜ், கூட்டாட்சியோட அடிப்படை தன்மைகள், மத்திய மாநில உறவுகள், தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், சட்டத்தின் ஆட்சி, பொது வாழ்வின் ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள், லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா, தகவல் அறியும் உரிமை, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள், மனித உரிமைகள் சாசனம், தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைமைகளும், நடப்பு நிகழ்வுகள். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ என்ன நடந்துச்சு அதை தான் கேட்பாங்க. பட் எல்லா டாப்பிக்கையும் நம்ம படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்ததான் இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கானமி மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துலேருந்து 20 கொஷின். அதாவது யூனிட் 9 சொல்லுவாங்க. அப்போ அதுலேருந்து மொத்தம் 20 கொஷின். இந்திய பொருளாதாரத்தோட இயல்புகள், 5 ஆண்டு திட்ட மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் பேங்க், நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு, சரக்கு மற்றும் சேவை வரி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், நலன்சார் அறிவு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். சரிங்களா? அடுத்ததான் 20 கொஷின். தமிழ்நாடு வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கத்துலேருந்து 20 கொஷின்ஸ். என்னென்னா, தமிழ் சமுதாய வரலாறு, அதன் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்பு, சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளோட பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். இதில் மொத்தம் 20 கொஷின். மொத்தம் 75 கொஷின் ஆச்சு. மேத்ஸ்லேருந்து கொடுத்துருக்க டாபிக்னு மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் கேட்பாங்க. திறனறிவுலேருந்து 15 கொஷின், காரணவியல்லேருந்து 10 கொஷின். திறனறிவு பார்க்கலாம். அது சுருக்குதல், விழுக்காடு, மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு, விகிதம் மற்றும் விகிதச்சரம், தனிவட்டி, கூட்டுவட்டி, பரப்பு, கொள்ளளவு, காலம் மற்றும் வேலை. இதை தாண்டி கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? மேத்ஸ் மட்டும் நீங்கள் நிறைய டாபிக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் 6th to 10th வரைக்கும். காரணவியலில் தருக்க காரணவியல், புதிர்கள், பகடை, காட்சி காரணவியல், எண்ணெழுத்து காரணவியல், எண் வரிசை. சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதோட சிலபஸ் குரூப் 4க்கான சிலபஸ் முடிஞ்சிச்சு. இதில் எப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது தேர்வு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துடணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஹால் டிக்கெட்டோட ப்ளஸ் இதெல்லாம் எக்ஸாம் அப்போ நம்ம முன்னாடி வீடியோ போடலாம். ஸோ சிலபஸ் நல்லா பார்த்துக்குங்க. சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. என்றைக்கு நீ அட்டை மனப்பாடம் பண்ணுறதுனால பிரயோஜனம் இல்லை. சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள டாபிக் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக படிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்ஸ் டு ஆல்.